ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே செல்லிங் சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி செல்லிங் சைடு வந்து மார்க்கெட் வந்து போக ஆரம்பிக்குது அப்படின்னால சில விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்மளோட பாயிண்ட்டை வந்து கேட்சப் பண்ண முடியும். ஸோ எப்பப்போலாம் வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் மார்க்கெட்டாக இருக்குன்னா எந்த இடத்துல வந்து எப்போ செல்லிங் வர ஆரம்பிக்கும், ஸோ எப்போ வந்து பையர் வந்து உள்ளே வர ஆரம்பிப்பாங்க, ஸோ எந்த மாதிரி இடத்துல பையிங்கான ட்ரேட் எடுக்கணும், சி சைடு இல்லை பிக்கு பையிங்கான ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். சரி, இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும், எப்போ வேணாலும் ஒரு இமிடியேட்டாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து பையிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போ செல்லிங் மார்க்கெட் வந்து மார்க்கெட் கீழே வந்தாலும் பையர் வந்து ட்ரை பண்ணி தான் மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வருவாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து பையர் உள்ளே கொண்டு வந்தால் தான் மார்க்கெட்டை இப்போ புதுசாக வந்து செல்லர் உள்ளே ஆட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மறுபடியும் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை கீழே கொண்டு போவாங்க. ஸோ இப்படி இருக்கணும் அப்படின்னா இது எப்போ ஃபெயில் ஆகும்னா, இந்த ஸ்விங்கை வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் வந்து இந்த பையிங் வந்து இப்போ பி சைடு பண்ணிக்கிட்டே இருக்கவங்கலாம் அவங்க பொசிஷனை மாற்றி சி சைடு வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்ம இப்போ அடிக்கடி சொல்கிற பாருங்க, அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எப்போ ஹிட் ஆகுதோ அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். நம்ம நேத்தே வந்து சி சைடு வந்து ட்ரேட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனால் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ என்ன எதிர்பார்த்துருந்தோம், மார்க்கெட்டில் வந்து ஒரு வேளை கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனோடனே வந்து பையை ட்ரை பண்ணாங்க. இதைத்தான் நேற்றே சொன்னோம். எப்போவும் இதை ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலேயும் சரி கீழேயும் சரி மார்க்கெட் வந்து இப்போ செல்லிங் சைடு போயிட்டுருக்கு. அதாவது செல்லர் கையில் தான் வந்து மார்க்கெட் இருக்குது. இதே இதில் மார்க்கெட் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகுது, கேப் டவுன் ஓப்பன் ஆனோடனே இமீடியட்டாக என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த கேப்பை ஃபில் பண்ண. பட் வந்து செல்லிங் மார்க்கெட் போயிட்டு இருக்கனால ஃபஸ்ட்டு இமீடியட்டாக செல்லர் தான் ட்ரை பண்ணுவாங்க மார்க்கெட்டை விடாமல் இருக்கிறதுக்கு. அப்படி விடல, மார்க்கெட் நான் மேலே போவேன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோன்னா யூட்டன் போட்டு அந்த எந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆனோன்னா ஒரு ஹை வச்சுட்டு கீழே வருது பார்த்தீங்களா, வந்துட்டு மறுபடியும் வந்து இந்த ஹையை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ ஸோ இந்த இடத்துல தான் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் செல்லிங் மார்க்கெட் போயிட்டு இருக்கும் போது. அப்போ என்ன நடக்குது, உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் போட ஒரு பிளேஸ் கிடச்சிருச்சு, இங்கே என்ட்ரிக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம். நியர்பை ரெசிஸ்டன்ஸோ இல்லை 1:3 1:3 டார்கெட்டோ எது நமக்கு வருதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு கேப்டன் ஓப்பன் ஆனிச்சு. இமீடியட்டாக வந்து பையர் ட்ரை பண்ணாங்க, செல்லர் விடமாட்டேன் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தாங்க. அகைன் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லி மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஸ்விங் வச்சு மேலே கொண்டு போயிட்டாங்க. மேலே கொண்டு போன மார்க்கெட்டு கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹிட்டானோட மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. இதனால தான் வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் ப்ளஸ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இதில் நம்ம வந்து ரெண்டு விதத்தில் வந்து செல்லிங் சைடில் வந்து ட்ரேடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்போவுமே மார்க்கெட்டில் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ப்ரீவியஸாக வந்து இருக்க லோவை எதுவோ அந்த லோவை எப்போல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து அந்த ஸ்விங்கு கிக்கெலாம் மார்க்கெட் வரும். இப்போ மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு வந்து இந்த ஜோனை தாண்டி மறுபடியும் வருதுன்னா மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சுங்களா, திரும்ப இந்த ஜோனுக்கு எப்போ வருதோ மறுபடியும் மார்க்கெட் அதை பிரேக் அவுட் கொடுத்தோன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஸோ செல்லிங்கில் இந்த ஆக்டிவிட்டியை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் ஸ்விங் வந்து க்ளோசிங்கில் முடிகிறத எப்போ பிரேக் அவுட் கொடுத்தாலும் மார்க்கெட் அதுலேருந்து கீழே வரத்துக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒவ்வொரு டைமும் வந்து இந்த ஸ்விங்கை இதை நான் பல டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன், மார்க்கெட் இந்த ஸ்விங்கை பிரேக் அவுட் பண்ணுறதுல தான் நம்ம வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ வந்து அது என்ன பண்ணோம்னா, இன்னும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆட உடனே இமீடியட்டாக வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா மேலே போக ட்ரை பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்து இந்த எந்த இடத்துலலாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கோ அப்படியோ அந்த இடத்துல வந்து நியூவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து ஆடாக ஆரம்பிச்சிருவாங்க, நியூ செல்லர்லாம். அப்படியே மார்க்கெட்டை வந்து இமீடியட்டாக கீழே கொடு. இப்போ நாளைக்கு இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போகுதுன்னா, இப்போ இந்த ஜோன் தான் இருக்குது ப்ரீவியஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து செல்லர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னாகும், மார்க்கெட் மறுபடியும் இந்த லோவோ பிரேக் அவுட் கொடுத்து கீழே வர ஆரம்பிச்சிடும். இப்படி கீழே வரணும்னா இப்போ இங்கே அடுத்து என்ன லெவல் இருக்குது, 23,000 லெவல் வந்து டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு கீழே வந்துச்சுன்னா 23,000 வந்து டார்கெட் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி டேரெக்டாக ஒரு வேளை கேப் டவுன் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துலையும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா 23,000 லெவலில் வந்து மார்க்கெட் எப்போவுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். இப்போ பயங்கர ஃபாலில் கீழே வந்துகிட்டு இருக்கு, ஒன் சைடு தான் வந்து செல்லர் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சிஏ மட்டும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாங்கில் போய் வந்து இந்த 23,000 இந்த மாதிரி அவுட் ஆஃப் இதில் போய் அவங்க செல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட்டோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து வரையும். ஸோ இந்த மாதிரி வர இடத்துல வந்து நம்ம தைரியமாக ட்ரை பண்ணலாம் திரும்ப பையிங்கான ட்ரேட் எடுக்கிறதுக்கு.
சரி, இன்னைக்கு இதே முடிச்சிடும் ஃபர்ஸ்ட் இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போய் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆனிச்சுங்களா. ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகிட்டோன்னா எப்போவுமே பாருங்க மார்க்கெட் வந்து இப்போ என்ன இந்த இடத்துல வந்து பையிங்கான மார்க்கெட் போகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுங்க, நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இது வந்து நமக்கு எந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கசர் வச்சது இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ். அங்கே போயிட்டோன்னு என்னாச்சு, இமிடியேட்டாக வந்து செல்லர் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வராங்க. கீழே கொண்டு வந்துட்டு கரெக்டு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, ரொம்ப கரெக்டான சப்போர்ட் லெவலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கணும், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இமிடியேட்டாக இதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்குன்னா அடுத்த ஒரு மூவ்மெண்ட் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ இதையும் தாண்டி போகுதுன்னா அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இது வரைக்கும் போய் இதை டச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறவங்க இப்படி தான் வந்து அவங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த ஸ்விங் வைக்க. ஓகே, இப்போ என்ன நடந்துச்சு, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மார்க்கெட்டில் வந்து செல்லிங் சரி போகுதுன்னா 5MIயோ எம்பேட்டனோ வரும்போது அடுத்த ட்ரேட் வந்து வரும். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகிட்டோன்னே அது மாதிரி ட்ரை பண்ணாங்க, மேலே போக விடலாம் மார்க்கெட்டை, இமீடியட்டாக திரும்ப கீழே கொண்டு வந்து எங்கேருந்து கிளம்பிச்சோம் அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணி எம்பேட்டனாக ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா. பண்ணோன்னா பாருங்கள் இந்த இடத்துல வந்து திரும்ப வந்து அப்படியே வெயிட்டிங் கண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார்ம் பண்ணிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் அவங்களை வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் லோவை வந்து மறுபடியும் போய் மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். தாராளமாக வந்து கீழே வரைக்கும் வந்துச்சு, கீழே வரைக்கும் வந்துட்டு அடுத்து என்ன நடக்குது, அதையும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. செல்லிங் சைடு மார்க்கெட் தான் இருக்குன்னும் போது நம்ம நல்லாவே வந்து நம்ம ப்ராஃபிட் வரதுக்காக வெயிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ என்ன நடந்துச்சு, மார்க்கெட் கரெக்டாக இந்த ஜோனுக்கு வந்துச்சு, வழக்கம் போல் வந்து பையர் வந்து இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ட்ரை பண்ணி மார்க்கெட் இங்கே போனது என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி அப்படியே கீழே வராமல் மேலே போயிடணும். திரும்ப வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்கன்னா நியூவா, அதாவது இந்த டே லோவுக்காக நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஓப்பனிங்காக அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணோன்னா மறுபடியும் என்ன ஆகுது, திரும்பவும் ஸ்டாப் லாஸ் போட்டு திரும்பவும் நியூவாக வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க வராங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா, செல்லிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, ப்ரீவியஸாக வந்து செல்லிங்கோட கேண்டில்லாம் வந்து ஒவ்வொரு டைம் வந்து எவ்வளோ லென்த் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேயில் இருக்க கேண்டில்லாம் பாருங்கள், இன்றைக்கோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இமீடியட்டாக திரும்ப பையர் கொஞ்சம் மார்க்கெட்டை நல்லா மேலே கொண்டு போனால் தான் நியூவாக வந்து செல்லர் ஆட் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது நல்ல பெரிய கேண்டிலாக வரும், நமக்கு ப்ராஃபிட்டும் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ் வந்து இப்படி நியர்பை போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் போய் கேண்டில் வந்து பெரிய கேண்டிலாக க்ளோசிங் வைக்கும், க்ரீன் கலர் கேண்டில். இந்த மாதிரி க்ரீன் கேண்டில் பையரோட கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வைக்குது அப்படின்னா இவங்க ஸ்டாப்லாஸ் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்க, இங்கே ட்ரேட் எடுத்தவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணும் போது அதோட மூவ்மெண்ட்டில் வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி போக ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு எது பர்ஃபெக்டான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து திரும்பவும் வந்து நியூவாக வந்து செல்லர் ஆட் ஆகி ஒன்று 5MIயோ இல்லை எம்பேட்டனோ வச்சு மார்க்கெட்டை மறுபடியும் கீழே வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து எப்போ ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பையிங்கான ட்ரேட் எப்படி எடுக்கணும், இந்த 23,200 லெவலில் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போய் மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுட்டு மறுபடியும் கீழே வரணும். இந்த இடத்துல கீழே வந்துட்டு இந்த ஹையை வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ ட்ரேட் எடுத்துட்டு கீழே வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸாக போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் பையிங்கான ட்ரேடு வந்து வேல்யூ இருக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அதுக்கு ஒரு யூஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து திரும்ப இங்கே போயிட்டு எம்பேட்டர்னு ஏதாவது ஃபார்ம் பண்ணி வருது அப்படின்னா மறுபடியும் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் 23,000 டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அதுக்கும் இல்லாமல் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த ஜோனில் நடுவில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருந்து போனால் தான் நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். நம்ம இப்போ பார்த்தா அதே தான் சென்செக்ஸ் நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது, சென்செக்ஸ்லேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 76,000 லெவல் வந்து இருக்குது. ஸோ 76,000 லெவலில் நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை இங்கேருந்து டேரெக்டாக கீழே வந்துட்டு இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர் ஏதாவது ஃபார்ம் ஆனாலும் சரி, திரும்ப பையிங்கான ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக வந்து விழுந்துருக்கு. ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் இது இமீடியட்டாக பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஒன் சைடு போயிட்டு இருக்குன்னா சடன் ஸ்பைக் தான் வந்து ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ அந்த ஸ்பைக் எப்போ வரும்னே தெரியாது. ஸோ எனி டைம் வந்து நம்ம அதுக்காக வந்து ரெடியாக இருக்கணும். அந்த இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா அதோட புல் பேக்கில் வந்து நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.